இது கருவுரு ஒளித்திரையில் ஞானகங்கை. இதில் வரும் சம்பவங்கள் எப்படிப்பட்டதுன்னா, பாரதத்தை கவர்ந்தும் நம் நாட்டிலும் வெளிநாட்டிலும் நடக்கக்கூடிய சம்பவங்களும் வேல்டு அளவில் நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்னோக்கியும், போர் எப்படி நடைபெறுகிறது, எதனால் நடைபெறுகிறது என்ற சம்பவத்தை மையமாக கொண்டும், அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் முக்கியமாக என்ன அப்படின்னா, அதோட கருத்து என்ன அப்படின்னா, அதிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் எப்படிப்பட்டது. ஒருத்தர் வார்த்தையை வெளியிடுறாங்க அப்படின்னாக்க, அந்த வார்த்தையிலிருந்து அதில் என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், அப்போ என்ன மூவ்மெண்ட் நடக்கிறது, இதை பற்றியே தான் நம்ம உன்னித்து கவனித்து பார்க்க போகிறோம். முதல்ல சுருக்கமாகவே வந்துடுவோம். எல்லாத்துலேயுமே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து அந்த நடக்கவிருக்கும் சம்பவங்களிலிருந்து என்ன ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடக்கிறது, என்ன நடக்கும், அடுத்த இது மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து இப்போ நடந்த ஒரு விஷயங்களை வைத்து பார்ப்போம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் எதிர்கொண்ட நோக்கம் எதற்காக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த எதிர்கொண்ட நோக்கத்தை பற்றியும் முக்கியமாக பேச போகிறோம். அவங்க என்ன பேசியிருப்பாங்கங்கிறதையும் இந்த காணொலியின் மூலம் உங்களுக்காக, அதை எப்படி செஞ்சிருப்பாங்க, என்ன ஒரு மூமெண்ட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கவர்ந்து இதை உங்களுக்கு இந்த கருவுரு ஒளித்திரை உங்களுக்கு வழங்குகிறது. விளாடிமிர் புட்டின் வரும்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள், வரும்பொழுது ஒரு அசாதாரணமாக வந்தார். அசாதாரணமாக தன் நடைகளை கவர்ந்து வந்தார். அப்பொழுது நம்ம வில்லன் சொல்லுவோம். வில்லன்கிறது நாடறிந்த உண்மையாகிவிட்டது. இந்தியாவின் மீது வரி விதிப்பதை கண்டு வில்லன் யார் என்பதை உன்னிப்பாக கவனித்தோம் என்றால், நேட்டோவும் அதனை சார்ந்த அமெரிக்காவும் என்பது தென்னந்தெளிவாக தெரிகிறது. இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், அவர் எதற்காக வந்தார், என்ன மூமெண்ட்டுக்காக வந்தார் என்பதுதான். அப்போ வரும்பொழுது முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும். அங்கேருந்து வரும்பொழுது ஒரு ஃப்ளைட் ஒன்று சல்லுன்னு போணுச்சு. அது எதற்காக இருந்துச்சு, அந்த ஃப்ளைட்டோட மூமெண்ட் எதுக்காக இருந்ததுன்னா, விளாடிமிர் புட்டின் பயப்படுறாரா இல்லை பயம் இல்லாத மனிதரா என்பதற்காக வேண்டிதான் அதோட தென்னந்தெளிவாக்கம். அப்போ அங்கேருந்து வந்த உடனே அந்த